ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தாங்க மகாலய அமாவாசை. இது வந்து அன்றைக்கி வீடியோ எடுத்து தான் நான் அன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். இது எங்கே வந்து குலதெய்வத்துக்கு போய் எப்படி நான் சாமி கும்பிட்டு செஞ்சேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் நமக்கு நல்லது வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது, பட் ஆனால் பண்ணாலும் நல்லதுங்கிறப்ப நம்ம ஏதோ பண்ணலாம் இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லாஸ்ட்டில் தாங்க ஒரு டெஸ்ட்டு இருக்குது. அது குலதெய்வங்கிறதே அது ரொம்ப ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அது ஒரு சின்ன கல்லாக கூட இருக்கலாம், இல்லாட்டி பெரிய சிலையாக கூட இருக்கலாம். அது வந்து குலதெய்வங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு இது. அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம், எல்லாத்துக்கும் சொந்தம் கிடையாது. இப்போ முருகன் பெருமாள் வந்து எல்லாருமே கும்பலாம், ஆனால் குலதெய்வங்கிறது அவங்களுக்கு மட்டும் தாங்க சொந்தம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட என்ன உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமையாக நம்ம கேட்கலாங்க. மற்ற தெய்வம் வந்து நம்ம விருந்தாள் மாதிரி தான், மற்ற தப்பு சொல்லலை. இது வந்து குலதெய்வத்தோட அருமையை பற்றி சொல்கிறதுனால இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம உரிமையாக நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் ஏற்றுக்கும், மன்னிச்சு அருள் பாலிக்கிறதுனால தான். அதுக்கு உடனே தயவு செஞ்சு கமெண்ட் எதுவும் போட்டுறாதீங்க மற்ற எல்லா தெய்வம் அப்படின்னு இல்லைங்க. இது வந்து அந்த மாதிரி நான் சொல்ல கிடையாது. அந்த அளவுக்கு உரிமை ரொம்ப இருக்கிறது. குலதெய்வத்தை வந்து அவங்க அந்த குடும்பத்தர் மட்டும்தான் கும்பிட முடியும். அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து நான் எப்போவுமே குலதெய்வத்துக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு போவேன். என்னென்னா எங்கள் குலதெய்வம் வந்து கொஞ்சம் காட்டில் இருக்கும்னு உங்களுக்கு எல்லாமே வீடியோ காமிக்கிறேன். குலதெய்வத்துக்கு போகிறப்ப முதல்ல பார்த்து அங்கே தான் போய் பொங்கல்லாம் வைப்போம். இப்போ போகிறப்ப உங்களுக்கு டைமே ஒன்றும் செட் ஆக மாட்டேது. ஏன்னா எப்படியுமே இப்போ நான் சாப்பாடு ஏன்னா எங்கள் குலதெய்வம் வந்து கொஞ்சம் உள்ள கிராமத்துக்குள்ள அந்த கோயில் மட்டும் தான் இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் தூரம் போகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் பசியும் டைம் சாமி கும்பிட்றக்கும் நல்லா பசி எடுத்துடும், நல்லா பசி எடுத்துடும். அந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு வரவங்க யாரும் பட்னியாக போகக்கூடாது. யாராச்சும் ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வருவாங்க. நானும் என்னால் முடிஞ்சது நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சு கொண்டு போவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வரவங்களுக்கும் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே சந்தை கொஞ்சம் இருக்குது, அது கிராமம் இல்லைங்களா, அங்கே சந்தை கொஞ்சம் இருக்குது. அங்கேயும் நான் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொண்டு போய் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அவ்வளோதான். இப்போ அது வந்து இதெல்லாம் சாப்பாடெலாம் செய்கிறதுனால உங்களுக்கு கோயில் போகிறதுக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து பார்த்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரும். அதனால பார்த்திங்கன்னா அங்கே போய் பொங்க வைக்கணும்னு கொஞ்சம் லேட்டாகவே சொல்லிட்டு அங்கே தான் போய் பொங்க வைக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லைனா மழை கொஞ்சம் பெய்யறதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலையே சாமிக்கும் வெண்பொங்கல் இந்த சக்கரை பொங்கல் செஞ்சுருவேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் சமைச்சு கொண்டு போனதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி சாம்பார் வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு வீடியோ மிக்ஸ் ஆகி காமிக்கிறது. இது வெண்பொங்கல் வந்து எவ்வளோ செஞ்சிருந்தேன்னா பார்த்திங்கன்னா 2.5 கிலோ அரிசி போட்டு செஞ்சுருந்தேன். ஏன்னா வெண்பொங்கலுங்கிறப்போ நிறையா இருக்கும். அப்புறம் பாசி பருப்பு 1/2 கிலோ வேக வச்சுருக்கேன். அது தனியாக குக்கரில் வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து சாமிக்கு இது வந்து சக்கரை பொங்கலுக்கும் பாசி பருப்பு போடுவாங்க இல்லையா? சாமிக்கு செய்கிறப்போ எப்போவுமே தண்ணி பாத்திரம் உங்களுக்கு எப்போவுமே அது வந்து கறி புழங்காது உங்களுக்கு. அதனால தான் தனியாக வேக வச்சுட்டு கறி புழங்கலை பற்றலாம் வேக வச்சுட்டு இது பொங்கல் சார் வந்து சாமிக்கு மட்டும் தான் செய்வேன், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து சாம்பாருக்கும் பருப்பு பார்த்திங்கன்னா தனியாலாம் வேக வச்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எடுத்து பண்ணினேன். ஏன்னா இந்த கொஞ்சம் உடம்பே சரியில்லை, ரிஸ்க் தான் எடுத்தேன். ஆனால் எப்போவுமே பாருங்கன்னா இந்த சின்ன சர்வத்தில் செய்கிறப்ப இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சர்வம் கடையில் அந்த இதில் வாங்கினதான் 300 அரிசி போட்டுட்டு 100 பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு சக்கரை அந்த வெல்லம் வந்து 1/2 கிலோ கரெக்டாக போடுவேன். கரெக்டாக உங்களுக்கு வந்து பொங்கலாக இருக்கும், கொஞ்சம் கூட குறையாது. எவ்வளோ பொங்குற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பொங்கலாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி சாமிக்கு பொங்கல் எடுத்து போனால் தான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது வந்து சாமிக்கு அங்கே கொண்டு போகிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அதாவது வேர்த்து கொட்டாமல் இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் போகணும்னு சாமி படையல் பிறகு கரெக்டாக அதே இதாக இருக்கும். நம்ம இப்போ என்ன செய்கிற கன்சிஸ்டன்சி செய்கிறோமோ அதே அளவு தான் இருக்கும். இதுவும் பாருங்கன்னா எல்லாமே நான் தாளித்து கொட்டியிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் வீடியோ வந்து சரியாக எடுக்கலை, என்ன டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணல. இது வந்து டவரால் செஞ்சது பாருங்கள். எனக்கு கீழே வச்சு இறக்கி கிண்ட முடியல, தாளித்து டிப்பனில் கொண்டலான்னு கொட்டினது. ஆனால் பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிஞ்சிச்சு. அதனால் சரி பார்த்தேன். இதுவும் அந்த சில்வர் ஷீட் அந்த ஃபாயில் பேப்பர் பார்த்திங்களா, அதே போட்டு கொண்டு போகிறோம்னா ஹீட் அதாவது தண்ணியும் உறிஞ்சாமல் இருக்கும், அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஹீட்டும் குறையாமல் இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா டிப்பன்லேயே கொட்டிட்டு இந்த டிப்பனில் நான் சாம்பார் வச்சேன் பாருங்கள், இட்லி சாம்பார் பார்த்திங்களா, அதை எடுத்து திரும்பி இதில் ஊற்றி இது கீழே சிந்தாமல் அதுக்கடியில் ஒரு டவராக வச்சு அப்படிலாம் பாதுகாப்பாக கொண்டு போனோம். கோயில் போகிறப்ப அப்படிலாம். ஏன்னா எங்கள் ஊருக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான். அதாவது எங்கள் மாமியார் ஊர் வரைக்கும் 80 கிலோமீட்டர், அதுக்கு மேலே அங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். ஆனால் என்னென்னு
பார்த்திங்கன்னா வளைவு ரொம்ப கர்வ் நிறையா இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சாம்பாரில் கொட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன். இது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கிறப்ப காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் எப்போதுமே சாமிக்கு நானும் எவ்வளோ தான் முன்னாடியே பூ வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் ஒரு தடவை கட்ட முடியும். இது எப்போதுமே சாமிக்கு காரில் போகிறப்ப தான் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா விநாயகருக்கு எப்போதுமே நான் வந்து கட்டி வச்சுருவேன். கட்டி வச்சுட்டு மித்த எல்லா சாமியும் கட்டி கொண்டு போயிருப்பேன். போகிறப்ப நம்ம விநாயகர் இருக்கும் இல்லையா, நம்ம சாமி காரில் வந்து சாமி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற சாமிக்கே கட்ட ஆரம்பிப்பேன். பாருங்கள், இதுதான் எங்கள் கோயில் உள்ள நுழைவாயில். இந்த இடம் வந்து ஏற்பாடு பண்ணது பார்த்திங்கன்னா சிவான் எங்கள் மச்சாண்டார் பையன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாதி தூரம் தான் வரும், இல்லாட்டினா இன்னொருத்தவங்கள்ட்ட இடத்துல கேட்டு உள்ளே வரும். ஆனால் அவனோட ஓன் ரிஸ்கில் ஒரு ஆளாக ஃபுல்லாக அலைஞ்சி இவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்து நிறைய ஆஃபீஸ்க்கெல்லாம் அலைஞ்சி இந்த இடத்த வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பையன் சின்ன பையன்தான். கண்டிப்பாக அவனுக்கு வந்து குலதெய்வ அருள் இருக்குது. இருந்தனால தான் இவ்வளோ பெரிய வேலையாக சின்ன ஆளாக இருந்து செய்ய முடியுது. அப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக கார் இல்லைன்னா இன்னொருத்தங்க தோட்டத்துக்குள்ளே போய் தான் நாங்கள் ரிஸ்க்கு வலி கேட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே காரில் வரணும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோமே இடம் சுற்றியில் எதுவுமே வீடெலாம் கிடையாது. இதனால தான் நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு போகிறது. ஏன்னா கொஞ்சம் பூஜை முடிய கொஞ்சம் லேட்டாகும், முன்ன பின்ன இருக்கும். பொங்க வச்சு சாமி கும்பிட்றதுனால இது மாதிரி லேட்டாலாம் ஆகும். அதனால தான் வந்து நான் இவ்வளோ தான் சாப்பாடு செஞ்சு எடுத்து போகிறது. பாருங்கள் எப்படி காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். ஊருக்குள்ளேருந்து ஒரு கிலோமீட்டரில் உள்ள வரும், அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை சுற்று சுவரெல்லாம் கட்டி உள்ள கோயிலுக்குள்ளே கொஞ்சம் வீடியோ சாரியே எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா என்ன இருந்தாலும் குலத்துக்கு நம்ம சாமி இல்லையா, கர்ப்பகிரகம் காமிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எல்லா நேரமும் ஆளுங்களையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப இது இருக்காது. இதான் பாருங்கள், இங்கே நுழைவாயில் வாசல் பார்க்குறப்பே தென்னை மரத்தை ரொம்ப அழகாக இருக்கும். காரில் டிக்கில் இப்படி தான் பாருங்கள், இப்படி தான் கொண்டு வந்துருக்கேன். கட்டைப்பையில் இந்த சாப்பிட்றத பார்க்க மாட்டேன் தட்டை, இந்த ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு பாருங்கள், பைரவர் நிற்கிறார் பாருங்க மாட்டியும், ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சாம்பாரில் எப்படி கொண்டு வந்திருக்கேன். சாம்பார் பூவு நிறையா ரிஸ்க் எடுத்து அப்படின்னா அது தாம்பாளம் தட்டு எல்லாமே வச்சு கொண்டு வருவோம். பூவு நிறையா லக்கேஜ் நிறையா தான் எனக்கு இருக்கும். ஒரு நாள் ட்ராவல் தான். இதுக்கு தனியாக அந்த தாம்பாளத்தில் தேங்காய் பழம் தட்டு தனியாக, அப்புறம் பொங்க சொல்லுவோம் பாருங்கள், இது தனியாக வச்சுருக்கு. அப்புறம் இதெல்லாம் கோயிலுக்குள்ளே வச்சு எடுத்தேன் பாருங்கள். ஃபாயில் பேப்பரில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அதே கன்சிஸ்டில் இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து முந்திரி பருப்பு திராட்சை மேலே போட்டுக்கோ. ஏன்னா முன்னாடியே வீட்டிலே போட்டு இது பண்ணோம்னா சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான பத்து எல்லாமே எடுத்து பிரித்து வச்சுருவேன். பூவு இதெல்லாம் வர தான் கட்டுனேன். இது வந்து கன்னிமார்க்கு நான் இப்போ காமிப்பேன் பாருங்கள். அந்த முந்திரி பருப்பெல்லாம் இங்கே வந்து தான் போடுவேன். ஏன்னு கேளுங்களேன், வீட்டிலே செஞ்சு கொண்டு வந்தால் இங்கே வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் நகுன்னு போயிடும் பாருங்கள். ஃபாயில் பேப்பரில் போட்டு கொண்டு வந்தனால உங்களுக்கெல்லாம் அது மாதிரிலாம் ஹீட்டாக ஆறாமல் அதே கன்சிஸ்டில் இருக்கும். இங்கே தான் கன்னிமார் எங்கள் சாமி, இதை காமிக்கலாம், அதனால் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இதெல்லாம் விளக்கை போட்டுட்டு தான் நான் இது பண்ணுவேன். எனக்கு எல்லாமே வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே போகணுன்னே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். எல்லாம் உட்காந்துருப்பாங்க, பூஜைக்கு ரெடியாக உட்காந்துருப்பாங்க, நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிருப்போம் இல்லையா. அதனால் போகணுன்னு ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டு பாலுக்கு வந்து முட்டை பாலிச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் எடுக்கிறேன் கண்டிப்பாக. பால் முட்டை வச்சு மஞ்சள் குமாரெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கன்னிமார்க்கு இங்கே வருவேன். ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டு உள்ள கர்ப்பத்தில் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பால் முட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்னிமார்க்கு இங்கே பாருங்கள். இந்த கன்னிமார்க்கு எங்களுக்கெல்லாம் அம்மன் பார்த்திங்கன்னா இப்படி எனக்கு பூ உருட்டி இந்த கொண்டைக்கு இப்படி வச்சாதான் எனக்கு ஒரு மனசே நிம்மதியாக இருக்குங்க. வர இவங்களுக்கு தான் நான் இப்படி பூ கட்டிட்டு வரேன். ரொம்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வர காரில் தான் கட்ட முடியுது. ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு சாந்தமாக அந்த சாமிக்கு குலதெய்வத்துக்கு போல எனக்கு மண்டை பைத்து முடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன்னா அங்கே போனால் தான் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். இந்த பூ வைக்க பார்க்குறப்ப எவ்வளோ அம்மன் அழகாக இருக்கிறாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த கொண்டைக்கு இப்படி எனக்கு இப்படி இருந்தால் தான் அந்த சாமிக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தான் இங்கே பாருங்கள், உதிரி பூ எல்லா சாமிக்கும் திரும்பி கொஞ்சம் எல்லாம் போட்டுருவேன். இதே மாதிரி விளக்கு தான் எல்லாத்துக்கும் ஏற்றி வச்சிருப்பேன். ஏன்னா காற்றுல வெளியில் இதெல்லாம் காற்றுல இருக்கும், அது கொஞ்சம் காற்றுல அணையும் சொல்லிட்டு இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், சக்கரை பொங்கலை கொண்டு வந்து சாமிக்கெல்லாம் வச்சாச்சு. அதான் பூசாரி வைப்பாங்க உங்களுக்கு. இவங்க வந்து கற்பனை சாமி, இவங்களுக்கு தான் நாங்கள் சாமி கெடா வெட்டுவோம். இவங்களெல்லாம் காமிக்கலாம். குலதெய்வத்தை கொஞ்சம் காமி. இவங்க வந்து புத்துலாம் சொன்னால் பார்த்தீங்களா, பூவெல்லாம் போட்டு எல்லாம் பால் முட்டையெல்லாம் வச்சாச்சு. இந்த வரைக்கும் நான் அது எங்கள் வீட்டுக்காரே பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொண்டாட சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து குலதெய்வம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு அவர் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும், சக்தி வாய்ந்தது. நிறைய பேர் இங்கே வெளியாலும் வந்து வெளியிருக்கிறாங்க. இங்கே வந்து நாகம் நடுவில் 2 குதிரைக்கு நடுவில் எங்கள் சாமியோட வாகனம் வந்து குதிரை. அந்த சாமி அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு புத்து இருக்கும், அது உங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து லாட சன்னியாசி. இவங்களுக்கும் எல்லாமே முல்லை போல் வச்சாச்சு பாருங்கள். எல்லாத்தையும் முல்லை போய் வச்சாச்சு. இங்கே தான் கர்ப்பகிரகம், உருமன சுவாமி, உருமாய் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் காமிக்கல. தேங்காய் பழம் உடைச்சி அபிஷேகம் முடிஞ்சாச்சு. இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறுவோம். ஏன்னா எல்லாமே ஒருத்தவங்க ஒரு பொங்கல் வச்சுருப்பாங்க, வேறு ஏதாவது கொண்டு வந்துருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஒருத்தவங்க தான் பொங்கல் வச்சுருந்தாங்க, நான் அப்படி தான் சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். அது ஒயிட்டாக இருக்கிறது வந்து
நான் கல்கண்டு பொங்கல் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் சக்கரை பொங்கலும் இதுவும் பண்ணியிருந்தேன். பொங்கல் வச்சாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு சாமி கும்பிட்டவங்க சாப்பிட்டாச்சு. அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட்டு சாமி கும்பிட்டு தான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வெளியில் இதான் சொன்னேனே கன்னிமாரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட வந்து கருப்பணசாமி இருப்பாங்க. இங்கிட்ட லாடசன் இவங்களாம் இருப்பாங்க. ஒரு வழியாக குலதெய்வம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நான் வச்சுருந்தேன். இது வந்து சந்தன முல்லை வந்து நான் எங்கள் வீட்டில் செடியில் ஏற்கனவே வச்சுருந்த வீடியோலாம் அந்த சந்தன முல்லை பறிச்சது உங்களுக்கு அங்கே போனோன்னா எப்போவுமே அது 4 பூ வந்தாலும் பறிச்சு எனக்கு வைக்கிறது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த தோகமலை தாங்க. எங்கள் ஊருக்கு போகிறது பாதி வழி நடு பார்த்தீங்கன்னா தோகமலை இருந்துச்சுனாவே பாதி ஊர் தாண்டியாச்சுன்னு அர்த்தம் நாங்கள் போகிறதுக்கு. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கும். என்னமோ தெரியல எனக்கு இது நீங்கள் எனக்கு பார்ப்பீங்க இதில் பார்த்துட்டு கூட திட்டுவீங்க என்ன இந்த பாறை பார்த்து அது என்னமோ தெரியலங்க. என்னமோ கிராமம் தான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊருங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது எப்போவுமே தனியே ஒரு இது தானே இல்லைங்க. அதனால தான் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். அது இந்த இடம் மெயின் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து வரப்போ தான் இந்த வீடியோ எடுக்க முடியும். அதாவது ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வரப்போ மட்டும் தான் இந்த மாதிரி எடுக்க முடியும். போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அது போகிறப்ப அது வேறு மாதிரி வராது, உங்களுக்கு அது வீடியோ எடுக்கிறதுக்கு வராது. ரொம்ப பிடிக்கும். இதில் என்ன இருக்குன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்பெல்லாம் இது இன்னும் ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சம் கூட சலிக்காது. மாதம் போனாலும் சரி, ஊருக்கு நடுவில் கிராமத்துக்கு விசேஷத்துக்கு எதுக்கு போனாலும் சரி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் அப்புறம் ஒரு வழியாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி அதுக்கப்புறம் சாதம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது அங்கே சந்தைப்பட்டு இருந்துச்சு. என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு பிடிச்ச இடம் என்ன போகிறப்ப பார்த்தீங்கன்னா அது சரியாக எனக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா பூவை கட்டிட்டு போகிறனால எனக்கு எடுக்க முடியாது. வரப்போ தாங்க அந்த தோகமலை தாண்டணும் இந்த சோமரசம்பேட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடி இந்த வயலாக பார்க்குறப்ப மனசு என்னதான் இருந்தாலும் அழகாக பாயும். அப்புறம் இந்த நல்ல நாளில் நான் சொல்ல விரும்பிக்கிறேங்க. நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு துணை நிற்கும். நம்ம குலதெய்வத்தை தாண்டி தான் மரணம் கூட வரும்னு நிறைய இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் வந்து என்ன செஞ்சு கொண்டு போகணுமோ கொண்டு போங்க. ஒரு நெய் காய்ச்சறது, ஒரு பூ கட்டுறது, ஒரு பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் செஞ்சு நீங்கள் என்ன தான் பூ கடையிலேருந்து காசு போட்டு வாங்கினாலும் உங்கள் கையால் உங்கள் சாமிக்குன்னு செஞ்சு கொண்டு போகிறப்ப அதோட பலனே நிறைய தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விரத நாட்களோ விசேஷ நாட்களோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து வெளியில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு மாட்டுக்காச்சும் ஒரு கீரைனாச்சும் வாங்கி கொடுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம கோயிலில் சாப்பிட்றது வந்து தனியாக அலாதி தானேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.